சோப்போட பேஸ் யூஸ் பண்ணி நம்ம பீட்ரூட் சோப் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் காமிக்கிறேன். சோப்போட பேஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பீட்ரூட்டோட ஜூஸ் நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து இது கூட ஊற்றிக்கலாம். பீட்ரூட்டோட ஜூஸ் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணோம். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கு. உளுத்தம்பருப்பும் நம்ம போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது வந்து கை விடாமல் கலரணும். உளுத்தம்பருப்பு ஊற்ற ஊற்ற அப்படியே கலரின்னு இருக்கணும். நல்லா இப்போ மிக்ஸ் அப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய். உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில் வேணும்னா ஆல்மண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து மோல்டில் வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டாக தடவி வச்சுருக்கோம். இப்போ அதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து கப்பில் ஊற்றி வச்சுருக்கோம். நான் செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.